1000 கோடி பட்ஜெட்ல பேன் இந்தியா மூவியா ரெடி ஆயிட்டு இருக்கிற இந்த படத்துடைய டைட்டில் கிளிம்ஸை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக அந்த டீம். அதாவது SSMB29 ப்ராஜெக்ட் வேற லெவலில் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதனுடைய டைட்டில் ரிவ்யூவில் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ராஜமௌலி டைரக்ஷனில் மகேஷ் பாபு நடிக்கிற படம் தான் பார்த்தீங்க அப்படின்னா SSMB29. இந்த படத்துடைய டைட்டில் என்னவா வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரணாசின்னு வச்சிருக்காங்க. அந்த டைட்டில் ரிவீல் பண்ணுறதுக்கான ஈவெண்ட் தான் ஹைதராபாத்தில் வந்து சும்மா பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் இந்த டைட்டில் கிளிம்ஸை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாரணாசின்னு தாங்க வச்சிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே இந்த படத்துடைய டைட்டில் வந்து நிறைய கெஸ் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த டீம். இந்த படத்துடைய டைட்டிலை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே கேரக்டர் ரிவீல் வந்து SS ராஜமௌலி வந்து பண்ணியிருந்தாரு. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா பிருத்திவிராஜுக்கு வந்து கும்பா அப்படின்ற கேரக்டரும், பிரியங்கா சோப்ராக்கு பார்த்தீங்க அப்படின்னா மந்தாகினி அப்படின்ற கேரக்டரும், மகேஷ் பாபுக்கு இப்போ வந்து என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ருத்ரா அப்படின்ற கேரக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிருத்திவிராஜ் அண்ட் பிரியங்கா சோப்ரா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ்ல ஒவ்வொரு போஸ்ட் கொடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து மகேஷ் பாபுவோட கேரக்டர் வந்து இந்த டைட்டில் ரிவீல் பண்ணும்போது தான் அவருடைய கேரக்டரும் ரிவீல் பண்ணாங்க. சோ இந்த 3 கேரக்டர் தவிர வேற எந்த கேரக்டரும் அந்த டைட்டில் கிளிம்ஸ்ல கூட வரல. இப்போ வரைக்கும் இந்த 3 கேரக்டரை வச்சு தான் படம் பண்ற மாதிரியே ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஏன்னா இதை சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா படத்துடைய போர்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து 2027 தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா 1000 கோடி பட்ஜெட்ல பேன் இந்தியா மூவியா ரெடியா வரனால இதை எடிட் பண்றதுக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்றதுக்கும் ப்ரொமோஷனுக்கும் டைம் அதிகமா எடுத்திருக்காங்க இந்த டீம். சோ கேரக்டர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா பிருத்திவிராஜ், பிரியங்கா சோப்ரா, மகேஷ் பாபு இவங்க 3 பேரை தவிர வேற யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. போஸ்டர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 பேருமே நார்மலா தான் இருக்கு. பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அதே மாதிரி தான் இந்த டைட்டில் கிளிம்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அந்த டீம் அபிஷியலா ப்ராப்பரா எடிட் பண்ணி நம்ம ஒரு கிளிம்ஸ் காமிக்கலைங்க. ஒரு CG ஒர்க்ல ஒரு அனிமேஷன் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இதை சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா மகேஷ் பாபுவோட ஃபேஸ் மட்டும் தான் இருக்குது. மீதி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு CG ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ அது கூட பார்க்கறதுக்கு ரொம்பவே நார்மலா தான் இருக்கு. ஸோ டைட்டில் கிளிம்ஸை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னா அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு தாங்க சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. பட் ஆனால் அந்த கதையுடைய களத்தை வந்து ஓரளவுக்கு அனிமேஷன்ல காமிச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இப்போ 1 by 1 டீகோடிங் பண்ண போறோம் டைட்டில் கிளிம்ஸை வச்சு. அதில் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 512வது வருஷம் வாரணாசி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திராய்டு சம்பவி அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ சம்பவி அப்படின்னா ஒரு தெய்வத்தை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பத்மாவதியை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவோஷனல் கலந்த அட்வென்ச்சர் அண்ட் மிஸ்ட்ரி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை தான் இவர் ஏதோ ஒரு கதையை சொல்ல வராரு அப்படின்றது இதை பார்த்தா தெரியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டார்டிகால ரோஸ் ஐஸ் செல்ஃப் அப்படின்ற ஒரு இடத்த காமிப்பாங்க. அந்த ஒரு ஐஸில் பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஏறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவரை தொடர்ந்து நிறைய பேர் பின்னாடி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏறவர் பார்த்தீங்க அப்படின்னா மகேஷ் பாபுவா கூட இருக்கலாம். ஸோ அந்த ஐஸ் செல்ஃப் கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கப்பல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உறைஞ்ச நிலையில் இருக்குங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே வந்து மனிதர்களும் பார்த்தீங்க அப்படின்னா உறைஞ்சி போயிருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதை பார்க்கும்போது ஒரு உண்மை சம்பவம் ஞாபகம் வருதுங்க. அதாவது அண்டார்டிகால ரோஸ் ஐஸ் செல்ஃப் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களும் அங்கே இருக்கிற இடமும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள மூழ்கிட்டு அந்த ஐஸ் கட்டியில் வந்து உறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ஒரு ட்ரூவான ஸ்டோரி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து ஏறிட்டு இருக்காரு. ஸோ நிறைய பேர் பின்தொடர்ந்து போற மாதிரி இருக்கும். ஸோ டைம் டிராவல் படம் அப்படின்றனால சம்திங் ஏதாவது ஹேப்பன் ஆகலாம், அந்த இடத்துக்கு போற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து அடுத்த ஃப்ரேம்ல அப்படியே ஆப்பிரிக்கா காமிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இடமும் அப்படி அப்படியே மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப்பிரிக்கால பார்த்தீங்க அப்படின்னா பேராஷூட்ல யாரோ போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேபி அது நம்ம ஹீரோவா கூட இருக்கலாம். ஸோ நைட் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நீர் யானைகள் வந்து ஒரு குரங்க துரத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குரங்கை காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒருத்தர் வராங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரேம்ல தெரியுது. ஸோ அதுக்கடுத்து பின்னாடியும் ஒரு லேடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பிரியங்கா சோப்ரா இருக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஷோ டைப்ல அட்வென்ச்சர் கலந்த ஒரு படமா இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ மல்டிபிள் பிளேஸ்ல நம்ம ஹீரோ வந்து போற மாதிரி இருக்கு. ஸோ பல விஷயத்துக்காக பல டைம் போறாரா இல்ல ஒரு டைம் போயிட்டு அந்த பல விஷயத்துல மாட்டிக்கிறாரா அப்படின்றது தான் இந்த படத்துல வந்து எப்படி சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கடுத்த ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா உக்ரபாண்டி கேவ் அப்படின்னு காமிச்சிட்டு வானாச்சால் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் காளி தெய்வம். ஸோ இந்த தெய்வத்தோடைய நேம் வந்து சின்ன மஸ்தா தேவி அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ ரெட் சேரியில மேல இருந்து ஒருத்தர் விழுற மாதிரி இருக்கும். ஸோ மேல இருந்து கீழே விழுறது ஹீரோயின் பிரியங்கா சோப்ராவா கூட இருக்கலாங்க. ஸோ அந்த படத்துல வந்து 3 கேரக்டர் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க, வேற யாரும் இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹீரோயின் அண்ட் ஹீரோ இவங்க 2 பேர் தான் டைம் டிராவல் பண்ணி நிறைய இடத்துக்கு போற மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து டைரக்டா ராமாயணம் பீரியட் டைம்ல போயிடுறாங்க. ஸோ லங்கா நகரம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து போர் நடந்துட்டு இருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா கதையில சொல்ற மாதிரி ஹனுமான் வந்து ஒரு போர் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவருடைய வால்ல வந்து ஒரு தேர் ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த தேரை ஓட்டுறது நம்ம ஹீரோ மகேஷ் பாபுவா இருக்கும். உட்காந்துட்டு இருக்கிறது பிருத்திவிராஜா இருக்கும். ஸோ அந்த இடத்துல திடீர்னு அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ராமர் போர் செய்யற மாதிரி ஒரு காலகட்டத்தில் காமிப்பாங்க. ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பிருத்திவிராஜ், மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா இவங்க 3 பேருமே டைம் டிராவல் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அங்க போறாங்க. ஒருவேளை அங்க மாட்டிக்கிறாங்களா இல்ல வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கோ இல்ல ஏதாவது தெரிய வைக்கிறதுக்கு அங்க போறாங்களான்னு தெரியல. அது ஒரு இடமா இருந்தா பரவாயில்லைங்க, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அப்படியே மாறிட்டே இருக்காங்க. ஸோ நிஜமாவே எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் டிராவல் பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தினால அங்கே போய் மாட்டிக்கினாங்கன்னா திருப்பி அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த மாதிரி மாறி மாறி போகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிஜமாவே இந்த படம் பேன் இண்டியா லெவலில் வேற லெவலில் ஹிட் ஆக போகுது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ராஜமௌலி வந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போறாரு. இந்த படத்தை எப்படி மகேஷ் பாபுவோட கனெக்ட் பண்ணுறாங்க, அந்த கேரக்டரோட கனெக்ட்
பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகேஷ் பாபுவோடைய நேம் வந்து ருத்ரான்னு இருக்கும். அதாவது ருத்ரானா சிவன்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிவனுடைய மறு அவதாரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் ருத்ரா ஹனுமான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவருக்கு வந்து அந்த நேம் வச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது மகேஷ் பாபுக்கு. ஒரே ஒரு டவுட்டுங்க, இந்த டைம் ட்ராவல் பண்ணி அந்த காலகட்டத்தில் போய் மாட்டிக்கிறதுக்கான ரீசன் என்ன, எதுக்காக போகிறாங்க அப்படின்ற ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நமக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஓப்பனிங் அந்த டைட்டில் கிளிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வாரணாசி வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த வாரணாசியில் தான் போயிட்டு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டைம் ட்ராவலை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ நிஜமாகவே இந்த வாரணாசி வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு அட்வென்ச்சராகவும் ஒரு மித்தாலஜியாகவும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாகவும் ஒரு ஆக்ஷனாகவும் ஒரு மிஸ்ட்ரியாகவும் இந்த படம் ரன் ஆகும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு கிளிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் முக்கியமாக தேவைப்படுறதே சிஜி ஒர்க் தாங்க. ஸோ அந்த சிஜியில் ஏதாவது கொஞ்சம் தப்பு பண்ணாங்க, ஓரளவுக்கு விஷுவல் நல்லா இல்லை அப்படின்னா படம் வந்து கண்டிப்பாக டோட்டல் ஃப்ளாப்பு. பட் ராஜமௌலி 1000 கோடி பட்ஜெட்டு பேன் இண்டியா மூவி இது மூணுமே கலந்து பண்ணுறதுனால சிஜிலலாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. டைட்டில் கிளிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிஜி ஒர்க்கில் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ படத்தில் அந்த மாதிரி விடாமல் இருந்தால் சந்தோஷம். ஸோ இந்த படத்தோட லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ப்ரீவியஸில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த டீம் சொன்னாங்க. பட் ஆனால் புஷ்பா 2 வந்து லென்த் அதிகமாக இருந்தாலும் 3 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரே பார்ட்டாக விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் விடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைனா வாரணாசி 1 வாரணாசி 2 விடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த டீம் எப்படி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் டூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அதிகமான டூரேஷன் இருந்துச்சுன்னா தேட்டரில் கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது டைம் ட்ராவல் படம் அப்படின்றனால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டு கொஞ்சம் அழகாக ஸ்க்ரீன் பிளேவை சிஜியில் காமிச்சாங்க அப்படின்னா சும்மா வேற லெவலில் இருக்கும் படம். ஏன்னா எந்த படமே அதிகமான டூரேஷனில் நல்லா போனதாக ஹிஸ்ட்ரியே இல்லைங்க. ஸோ அந்த அளவுக்கு டிராபேக்கில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த டூரேஷன்னால கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 1000 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிற இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2.5 மணி நேரம் 2:50 அந்த மாதிரி ஒரு டூரேஷனில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன டூரேஷனில் இவங்க இந்த படத்தை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த டைட்டில் கிளிம்ஸ் வாரணாசியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். மண்டில் டாட்டா பாய். அண்ட் இந்த மாதிரியான டீகோடிங் விஷயத்துக்கு நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.